கனடா வர்றது நெறைய பேருக்கு ஒரு காலத்துல ட்ரீமா இருந்துச்சு. இன்னமும் கூட சில பேருக்கு ட்ரீமா இருக்கும். ஆனா கனடால இருக்கிறவங்களே இப்ப வேற கண்ட்ரிக்கு போயிட்டு இருக்காங்களாம். 2024ல மட்டும் பார்த்தீங்கன்னா, 81,000 பீப்பிள்க்கு மேல கனடா விட்டு வேற கண்ட்ரிக்கு போயிருக்காங்க. அதுல 50% அன்டாரியோன்ற ஒரே ப்ராவின்ஸ்ல இருந்து மட்டுமே போயிருக்காங்க. நெறைய பேர் இப்பவும் மெசேஜ்ல என்கிட்ட கேட்கறது, கனடால எந்த ஃபீல்டுல அதிகமா ஜாப் ஸ்கோப் இருக்கு? வந்த உடனே வேலைய எடுத்துடலாமா? கனடாக்கு படிக்க வரலாமா? இப்படி வரலான்றது தான் நெறைய பேர் கேட்டுட்டே இருக்கீங்க. ஆனா வர வேண்டான்றது தான் நான் எதுக்கு அப்படி சொல்றேன்ற ரீசனையும் சொல்லிடுறேன். நீங்க இருக்கிற இடத்துல படிச்ச படிப்புக்கு ஏத்த வேலை இருந்திருக்காது. இல்ல வேலை செய்யற இடத்துல அதிகமா சம்பளம் இருந்திருக்காது. ஏன் வேலையே இருந்திருக்காது. கனடா போனா சரியாயிடும் அப்படின்ற ஒரு ரீசனுக்காக தான் நெறைய பேர் வந்திருப்பீங்க. இங்க இருக்கிறவங்களுக்கே இப்போ அதுதான் சிச்சுவேஷனா இருக்கு. கனடா மட்டும் கிடையாது. யூகே, யுஎஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லயும் இதே ப்ராப்ளம் தான். ஸோ நீங்க ஸ்டூடெண்டா வந்தீங்க அப்படின்னா அதை ஒர்க் பர்மிட்டா மாத்துறதுக்கே இப்போ பெரிய பாடா இருக்கு. அதை மாத்துனீங்க அப்படின்னா வேலை கிடைக்கிறதும் பெரிய கஷ்டமா இருக்கு. அப்படியே வேலை கிடைச்சாலும் கிடைக்கிற சம்பளத்தை வச்சு இங்க மெயின்டைன் பண்றதுக்கான காஸ்ட் ஆஃப் லிவிங் ரொம்பவே அதிகமா இருக்கு. இதெல்லாம் ஒர்த்தா அப்படின்னு கேட்டீங்கன்னா சத்தியமா இல்லைன்னு தான் சொல்லுவேன். கனடாக்கு வரவே கூடாதுன்னா நான் சொல்லல. வீட்டுல நிறைய கடன் எல்லாம் வாங்கி வரீங்க அப்படின்னா சத்தியமா வராதீங்க. இப்போ கனடால என்ன சிச்சுவேஷன் போயிட்டு இருக்குன்றத வச்சுதான் நான் சொல்றேன். ஃபியூச்சர்ல அது மாறலாம். மாறுச்சுன்னா நான் வேற மாதிரி சொல்லுவேன். ஆனா இப்போதைக்கு இதான் நிலவரம். இதெல்லாம் கேட்டுட்டு ஒரு கமெண்ட் வரும். நீ மட்டும் ஜாலியா கனடால இருப்ப, எங்களை வர வேணாம்னு சொல்லுவியா? அவ்வளவு பொறாம பிடிச்சவனா நீ? அப்படின்ற மாதிரிலாம் கமெண்ட் வரும். அந்த ஒரு கூட்டத்துக்கு வெல்கம் டு கனடா.